நேற்று ஈவினிங் மலைக்கு சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வச்சு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி பொட்டேட்டோ பாப்கார்ன் தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு கழுவுன உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்குவோம். துருவின இந்த உருளைக்கிழங்கையும் 2-3 தடவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக புழிஞ்சி எடுத்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பைண்டிங்காக 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே போதும். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இந்த பால்ஸை ஒவ்வொன்றா போட்டு கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ பாப்கார்ன் ரெடி ஆகிடும். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.